வணக்கம், வெல்கம் டு விவி ட்ரேடிங் கன்சல்டன்சி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளையோட ட்ரேடிங் ஸ்கிரிப்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக நாம் சொல்லியிருந்தோம், நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஏசிசி, அல்கம் இந்த 4-5 ஸ்கிரிப்ட்டு சொல்லியிருந்தோம். இதில் வந்து பேங்க் நிஃப்டியும் ஏசிசியும் ஒரு கிளியரான என்ட்ரி கிடச்சிது. இண்டெக்ஸை பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா பெரிய மூவிங்ஸ் எதுவும் இல்லை. ஸோ நமக்கு பேங்க் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் பக்கம் மூவிங் இருந்தது. இதில் வந்து நம்ம ஒரு 200 பாயிண்ட்ஸில் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம். ஏசிசி பை எபோவ் சொல்லியிருந்தோம், கிளியரான பிரேக் அவுட் எடுத்து மேலே தான் மூவ் ஆயிருக்கான். இன்னுமே வந்து ஃபுல் டார்கெட் வரல, ஆனால் க்ளோசிங் வந்து எபோவ் லெவலில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. இன்னும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் தான் இருக்குது. இன்றைக்கி ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா 12,600 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்க வீடியோஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன லெவல்ஸ் கொடுத்துருக்கோம், இன்றைக்கி எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத பற்றியும் இதில் பார்த்துக்கலாம். இப்போ நாளைக்கு எந்தெந்த ஸ்கிரிப்ட் மூவ் ஆகும், அதாவது 24/4/2024 டேட்டில் எந்தெந்த ஸ்டாக்ஸில் மூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, M&M ஃபினான்ஸ், சன் டிவி இந்த 5 ஸ்கிரிப்ட்டுக்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட R1 R2 லெவல் வந்து 22,466, 22,530. சப்போர்ட் ஜோன் பார்த்தோம் அப்படின்னா 22,290, 22,235. நிஃப்டி பொறுத்தளவு சைட்வேஸ் வித் அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எகைன் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக வந்து 22,530 ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. ஸோ அந்த ஜோனுக்கு மேலே கிளியரான பிரேக் அவுட் இருந்ததுன்னா ஃபர்தராக மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சப்போஸ் அந்த இடத்துல பெரிய மூவிங் கொடுக்காம பிலோ லெவல் ட்ரேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு செல்லிங் சைடு வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட R1 R2 லெவல் பார்த்தோம் அப்படின்னா 48,141, 48,196. சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 47,824, 47,765. மார்க்கெட் வந்து பார்த்தோன்னா மிடில் தான் க்ளோசிங் நடந்திருக்கு. ஒரு சைட்வேஸ் மூவ்லேயே தான் க்ளோசிங் நடந்திருக்கு இன்றைக்கி. அதே சமயம் இதில் வந்து R1 R2 லெவலுக்கு மேலே போனால் மட்டும் தான் பையிங் சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த சைடு மூவ் ஆகுதுங்கிறத லைவில் வாட்ச் பண்ணோம் அப்படின்னா தான் கிளியரான இண்டிகேஷன் கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபின் நிஃப்டியோட லெவல் வந்து R1 R2 லெவல் 21,497, 21,525. சப்போர்ட் ஜோன் பார்த்தோன்னா 21,212 21,160 வரையிலுமே இருக்குது. இது வந்து மிடில் தான் க்ளோசிங் நடந்திருக்கான். எகைன் R1 R2 லெவலில் ஒரு செல்லிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம் மேலே வந்து ஒரு கேப் லெவல் இருக்குது, அதாவது 21,580. ஸோ அந்த ஜோன் வந்தாலும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சன் டிவி பை எபோவ் 623க்கு மேலே பை பண்ணோன்னா 635 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்ட்ராடே லெவலில் மூவிங்க்கான சான்சஸ் தான் இது. ஸோ இது எகைன் வந்து பொசிஷனில் எந்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். டே சார்ட் வியூவில் பார்த்தோன்னா நல்லா பாட்டம் ஜோனில் தான் இருக்குது. பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா பையிங் எடுத்து தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. எகைன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக வந்து நமக்கு 10th ஏப்ரலில் வந்து நல்ல ஒரு பையிங் வால்யூம் க்ரியேட் ஆகிருக்கு. எகைன் அந்த ஹை பிரேக் பண்ணணும், அதாவது 638 அந்த ஜோனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நல்ல மூவிங் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நாளைக்கு வந்து ஒரு இன்ட்ராடே லெவலில் 635 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இந்த இடத்துல. ஸோ இந்த இடம் கொஞ்சம் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்துட்டு தான் அடுத்த மூவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து பார்த்தோன்னா M&M ஃபினான்ஸ் வந்து பை எபோவ் 271க்கு மேலே பை பண்ணோன்னா 278 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது வந்து இன்றைக்கி ஓப்பனிங்கில் கேப் டவுன் ஆகிட்டு ட்ரேட் ஆகிருக்கு. கேப் டவுனில் வந்து நம்ம ஏன் பை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரீவியஸாக வந்து நமக்கு சப்போர்ட் ஜோன் தான். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு டைம் வந்து October 30th வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் டவுன் ஆகிட்டு அங்கேருந்து பையிங் எடுத்து நல்லா மூவிங் கொடுத்துருக்கோம். எகைன் வந்து பார்த்தோன்னா ப்ரீவியஸாக ஒரு சப்போர்ட்டும் க்ரியேட் ஆகிருக்கு. அதே சப்போர்ட்டுகிட்ட இப்போ நல்ல ஒரு வால்யூம் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இது நெகட்டிவ் வால்யூமில் க்ளோசிங் நடந்தாலும் எகைன் இது வந்து பாசிட்டிவ் வால்யூமாக சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நல்ல மூவிங்க்கான சான்சஸ் இருக்குது. இன்ட்ராடே லெவலில் பார்த்தோம் அப்படின்னா 271 பிரேக் பண்ணுச்சுன்னா 278 வரலையும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா இப்போ இந்த 5 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸை சொல்லியிருக்கோம். இல்லை ஸ்டாப்லெஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைனா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலில் எவ்ரிடே டுமாரோ அனாலிசிஸ் கொடுத்துட்ருக்கோம். எவ்ரிடே உங்களுக்கு அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா அதனோட வியூஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தோன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். எவ்ரிடே உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் லைவ்லேயே வந்துட்டு நீங்கள் எங்கள்கிட்ட பிங் பண்ணி கேட்கலாம். We are not a SEBI registered technical analyst. நாம் கொடுத்துருக்க டெக்னிக்கல் லெவல்ஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்மளோட சர்வீசஸ் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற கோர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். நீடட் இருக்கிறவங்க இந்த வீடியோ என்ட்ரில் வர நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லைனா பிங் பண்ணுங்கள். தேங்க்யூ.